பெங்களூர் புல்ஸ் பிகேஎல் சீசன் 11ல ஒரு அதிர்ஷ்டமே இல்லாத டீம் அப்படின்னா பெங்களூர் டீமை வந்து சொல்லலாம். இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ப்ளே பண்ண முடியல. பிகேஎல் சீசன் 11ஓட பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசியில் தான் முடிச்சாங்க. நிறைய காரணங்கள் இருக்குது. அவங்களோட மெயின் பிளேயர்ஸ் ஒழுங்காக ப்ளே பண்ணலை, யங் பிளேயர்ஸை ப்ராப்பராக ட்ரஸ்ட் பண்ணலை, அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரே காம்பினேஷனாக அவங்க வந்து அந்த காம்பினேஷனை கடைசி வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அண்ட் அவங்க வந்து ஒரு அன்லக்கியான டீம். ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தவறுகள் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேஷனல் கேம்ஸை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக நேஷனல் கேம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஒரு நேஷனல் கேம்ஸில் இன்றைக்கி ஃபைனல்ஸ் வந்து நடந்துச்சு. சண்டிகர் டீமுக்கும் உத்தரப்பிரதேஷ் டீமுக்கும். அண்ட் இந்த மேட்சை உத்தரப்பிரதேஷ் டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் உத்தரப்பிரதேஷ் டீம். அடுத்ததாக பெங்களூர் டீமை பற்றி பார்க்கலாம். இந்த ஒரு பிகேஎல் சீசன் 11ல நிறைய தவறுகள் பெங்களூர் டீம் செஞ்சுருந்தாங்க. அதில் முக்கியமான தவறு வந்து பார்த்தீங்கன்னா யங் பிளேயர்ஸ்க்கு ப்ராப்பராக சான்சஸ் கொடுக்காதது. முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் அப்புறம் ஃபார்ம் அவுட்டில் இருக்க பிளேயர்ஸ்க்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்தாங்களே தவிர யங் பிளேயர்ஸ்க்கு ப்ராப்பராக சான்சஸ் வந்து கொடுக்கல. ஸோ அதுதான் அந்த டீம் இந்த அளவுக்கு போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் மூல காரணமாகவும் இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் நான் டேரெக்டாக பர்தீப் நர்வாலை தான் சொல்கிறேன். அவர் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். பட் அவருக்கு தான் தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் டீம் அஃபிஷியலாக எலிமினேட் ஆகிட்டாங்க. எல்லா டீமுமே ஒரு சீசன் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்னா யங் பிளேயர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. அடுத்த சீசனுக்காக பிளேயர்ஸை வந்து எடுப்பாங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்காம தொடர்ச்சியாக பர்தீப் நர்வால் அந்த மாதிரி ஃபார்ம் அவுட்டில் இருக்க பிளேயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ்க்கே தொடர்ச்சியாக வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி 1.5 கோடி கிட்ட கொடுத்து அஜிங்கியா பவரை ஆக்ஷனில் வந்து எடுத்தாங்க. பட் அவருக்கு கூட ப்ராப்பரான சான்சஸ் வந்து கொடுக்கல. ஓகேங்களா? ஒரு தமிழ் தலைவாஸ்னா இவர் எங்க டீம்ல இருந்திருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணி இருக்கும். பட் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்தும் ப்ராப்பரான சான்சஸ் வந்து கொடுக்கல. நான் ஒத்துக்கிடுறேன். ஒரு சைட் பர்தீப் நர்வால் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பிரேக்கர் தான், டுப்கே கிங் தான், நிறைய சாதனைகள் படைச்சிருக்காரு, எல்லாமே ஓகே தான். பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கிடையாது, இது வந்து கபடி. யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ இருக்க பிகேஎல் ப்ளே பண்ணுற ஸ்டார்ஸை விட பயங்கரமாக ப்ளே பண்ணி அவங்களோட கேம்லாம் பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்க பிளேயர்ஸ் அவங்களுக்கு ஈக்குவலாக யங் பிளேயர்ஸ்க்கு ஈக்குவலாக ப்ளே பண்ணால் மட்டும்தான் இங்கே பிகேல வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ண முடியும். நீங்கள் அதை ஒரு கட்டத்தில் இழந்துட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இருக்க இடம் தெரியாமல் போயிருவீங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் பிகேஎல் பார்க்கும்போது ஒரு நிதின் தோமர், ரிஷாந்த் தேவதிகா, அப்புறம் நம்ம தமிழகத்தை சேர்ந்த சி வருண், தர்ஷன், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து இருந்தாங்க. ராஜேஷ் மொண்டால். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. மோனு கோயாத், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸுங்க நிறைய பேர் காணாமே போயிருக்காங்க. ஓகேங்களா? அப்படி ஒரு போட்டிகளும் எந்நேரமும் போட்டி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் யங் பிளேயர்ஸ்க்கு ஈக்குவலாக ப்ளே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த பிகேல வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ண முடியும். அண்ட் அந்த வகையில் பார்க்கும்போது பர்தீப் நர்வால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லிமிட்டை வந்து ரீச் பண்ணிட்டார். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பெங்களூர் டீம் எலிமினேட் ஆன பிறகு கூட அவருக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்தது என்ன பொறுத்தளவு பேட் மூவ் மாதிரி தெரியுது. மேபி ஒரு சுஷிலுக்கோ ஒரு அன்கித்துக்கோ பேக்கப்பில் இருந்த பங்கஜ் அவரெல்லாம் நான் பயங்கரமாக ரேட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு கன்சிஸ்டண்டாக வாய்ப்பு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு மோசமாக ப்ளே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் அடுத்த கேள்வி, அஜிங்கியா பவருக்கு ப்ராப்பரான சான்சஸ் வந்து கொடுக்கல. ஏன் 1.5 கோடி கிட்ட கொடுத்து எடுத்தீங்க? அதுதான் என்னோட பெரிய கேள்வி. அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்து எதுக்காக அவருக்கு ப்ராப்பர் சான்சஸ் வந்து கொடுக்கல? இப்போ நடக்கிற அந்த ரயில்வேஸ் டோர்னமெண்ட்ல பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த அந்த அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு இருக்க ஒரு பிளேயரை ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படிங்கிறதான் உண்மை. இந்த சீசன் பெங்களூர் டீமுக்கு அமைஞ்ச ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிதின் ராவலோட பர்ஃபார்மன்ஸஸ். அவர் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸஸ் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு இன்ஜுரியிலேருந்து வந்துட்டு இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு. இந்த சீசன் பெங்களூர் டீமுக்கு சோலோவாக பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்த ஒரே பிளேயர் நிதின் ராவல். இந்த சீசன் பெங்களூர் டீமுக்கு பாசிட்டிவ் அமைஞ்ச ஒரே விஷயம் நிதின் ராவல். அதை தாண்டி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், பாசிட்டிவான பிளேயர்ஸ் வந்து அமைஞ்சிருப்பாங்க. பட் அவங்க யாருக்கும் ப்ராப்பராக சான்சஸ் கொடுக்காததுனால அது எதுவுமே அமையலை அவங்களுக்கு. ஆனால் அவ்வளோதான் நம்ம வீடியோ. உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.